நவீன பொருளாதாரம் நம்மை எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், இல்லை கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுறோம், சம்பாதிச்ச காசுலாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கையில் இருக்கா இல்லையானே தெரியல. நமக்கு சம்பாதிக்கும் போது நிறைய சம்பாதிக்க மாதிரி இருக்குது, ஆனால் எண்ணி பார்க்கும்போது கடைசியில் ஒன்றுமே மிஞ்சுறதில்ல. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. உலக பொருளாதாரம் வந்து இந்தியாவுக்கு திறந்து விடப்பட்டு பல வருஷங்கள் ஆச்சு. இது தவறா இல்லை சரியா அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ண போகிறதில்ல. ஒருத்தர் திறந்து விடாட்டா இன்னொருத்தர் திறந்து விடத்தான் போகிறாரு. ஸோ அரசியல்வாதிகளை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகை நாட்டில் 2வது இடத்துல இருக்கிறதுனால இந்த சந்தையை குறி வச்சு உலகத்தில் உள்ள பல நாடுகள் இங்கே வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரையில் ஒவ்வொரு புதுசாக பொருட்களை அறிமுகப்படுத்தி அதனோட விலையை அல்டிமேட்டாக ஏற்றி மக்களை தொடர்ந்து நுகர்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். நுகர்வு அப்படின்றது பொருளாதாரத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் தனி மனிதன் அல்லது குடும்பம் நாளுக்கு நாள் சுருங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது காரணம் வந்து கண்டிப்பாக பணம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. நாளைக்கு ஒவ்வொரு ஃபேமிலியும் தனித்தனியாக சுருங்கி போகிறதுக்கு காரணம், நான் சம்பாதிச்ச பணத்தை இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் செலவழிச்சப்போ நாளைக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தரும் மனசுலையும் எழுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், இவன் பார்த்து ரசிக்கணும், அவனுக்காக வீடு கட்டணும், அவனுக்காக சோஃபா வாங்கணும், அவனுக்காக பெரிய டிவி வாங்கணும் அப்படின்னு சம்பாதிச்ச காசு எல்லாமே நாம் செலவழிச்சிட்ருக்கோம். அந்த காலத்தில் வந்த வருமானத்தை விட இப்போ பணம் நிறைய வருது, ஆனால் அப்போ செலவு பண்ணதை விட இப்போ நிறைய செலவாயிட்ருக்குது அப்படிங்கிறத நாம் சிந்தனைக்கு கொண்டு வர்றதே இல்லை. இந்த மாதிரி பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போகிறதுக்கு, அதாவது பொருளாதாரம் சீர்குலைவு அப்படின்னு நான் சொல்கிறது தனி குடும்பத்தில் நான் சொல்கிறேன். நிறைய கம்பெனிகள் இங்கே வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் தனி குடும்பத்தில் வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. அதைத்தான் நான் சீரழிவுன்னு சொல்கிறேன். இந்த சீரழிவை நிறுத்துறதுக்கு ஒரு மனிதனை நான் உதாரணமாக சொல்ல முடியும். அவர் பேர் மிஸ்டர் கல்யாண். காந்திஜியோட பிரத்யேக காரியதரிசியாக, அதாவது பர்சனல் அசிஸ்டண்ட்டாக சில காலம் ஒர்க் பண்ணவர். அவர் சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவருக்கு மாதம் 1500 ரூபா தான் செலவாகுது. சொந்த வீடு அவருக்கு செலவு வெறும் 1500 ரூபா ஒரு மாதத்துக்கு. நீங்கள் இந்த அமௌண்ட்டில் சென்னையிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துலையோ வாழ்க்கையை ஓட்ட முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடியாது. நான் வாடகை வீட்டில் இருக்குன்னு சொல்லுவீங்க. சரி, உங்கள் வாடகை ப்ளஸ் 1500, இதை வச்சு உங்களால் ஓட்ட முடியுமா? டெஃபினட்டாக முடியாது. அப்போ அவரால் மட்டும் ஏன் முடியுது? ஒரே காரணம், தேவையை சுருக்கிக்கிறது தான். ஆடம்பரத்து மேலே அவர் ஆசைப்படுறது கிடையாது, தேவையை சுருக்கிக்கிறது தான். இந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சு தான் வந்து கண்டிப்பாக 4 பைசா நாம் சம்பாதிக்கிறது நம்ம கையில் நிற்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நாம் செலவழிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஸ்டேஜில் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது, நமக்கு சம்பாதிக்கக்கூடிய திறனும் இல்லை அப்படிங்கும்போது, நம்ம சொந்தங்கள் நாளைக்கு இவருக்கு செலவழிக்கவா, இவருக்கு செலவழிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொந்த உறவுகள், இரத்த உறவுகள் சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னா நிலைமை என்னன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க. இந்த ஆர்டிக்கிள் என்னை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. நான் என்னோட செலவுகளை நிறைய கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள் பார்த்தா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வர்ற தலைமுறைகளுக்கும் நாம் இதை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். ஒரு பொருள் தேவையா அப்படின்னு கேட்டு அந்த பொருளை வாங்குறதை விட, இந்த பொருள் தவிர்க்க முடியாததா அப்படின்னு கேட்டு இந்த பொருள் மனசுக்குள்ளே கேட்டு இந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை நாம் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். ஒரு டிவி வாங்குகிறோன்னா இந்த டிவி இல்லாமல் நாம் வாழ முடியாதா, இது தவிர்க்க முடியாததா அப்படின்னு கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி டீப்பாக நாம் திங்க் பண்ணி ஒவ்வொரு செலவையும் பண்ணும்போது தான் வந்து இனிமேல் நாம் சர்வே பண்ண முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறான், எதிர் வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறான்னு நாம் கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கு பொருளாதார சப்போர்ட், ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக கையில் எடுத்தே ஆகணும். ஸோ எளிமையிலும் எளிமை, இந்த பொருளை தவிர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு
அந்த பொருளை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு எக்கனாமிக் பேக்கப் கிடைக்கும் அப்படின்றது நான் அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது.